நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வாணியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் விண் மதி வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொடி வகை தாவரம். இதுக்கே விண் மதி வள்ளி அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னா, பார்ப்பதற்கு பிரண்டையை போல இருக்கக்கூடிய கொடி வகை தாவரம். பொதுவாக பார்த்திங்கன்னா உயர்ந்து வளரக்கூடிய காம்புகளை தண்டுகளை கொண்டிருக்கக்கூடிய தாவரங்கிறதுனால இதற்கு விண் மதி வள்ளி அப்படிங்கிறது பெயர். இந்த விண் மதி வள்ளியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மூளை சம்பந்தப்பட்ட ஞாபக சக்தி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ரொம்ப அருமையான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிறக்கின்ற குழந்தைகள் தவிர மேலை நாடுகளில் இந்தியர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 100ல் கிட்டத்தட்ட 10 குழந்தைகள் மூளை சம்பந்தப்பட்ட அறிவு சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய ஆய்வறிக்கைகள். அதாவது அந்த குழந்தைகளுக்கு ஆட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நோயோ அல்லது ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப துருன்னு இருப்பாங்க குழந்தைகள். ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க, கண்களை பார்த்து பேசக்கூடிய வழக்கம் இல்லாமல் இருக்கும். அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டா கூட அவங்க திரும்பி பார்க்காமல் இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் குழந்தைகள் ஆட்டிசம் அல்லது ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய குறிகள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த விண் மதி வள்ளியிலிருந்து எடுக்கக்கூடிய வேர், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சூரணம் ஒரு அருமையான மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த விண்மதி வள்ளியுடைய வேரை எடுத்து நன்றாக அரைத்து அதை ஒரு 2 கிராம் அளவுக்கு, அதாவது ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய மருந்துடைய அளவே 2 கிராம் தான். காலை 1 கிராம் அளவுக்கு பிரித்தெடுத்து அதை தேன் அல்லது நெய்யில் கலந்து அல்லது உணவுடன் கலந்து கொடுக்க வேண்டும். அதேபோல் இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு தேன் அல்லது நெய் அல்லது உணவுடன் கலந்து கொடுக்க வேண்டும். இந்த மருந்தை சாப்பிடும்போது அசைவம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உணவுப் பொருளும் இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அதிகமாக இல்லாமல் பார்த்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சரியான முறைப்படி நம்ம கொடுக்க ஆரம்பித்தோமே ஆனால் ஒரு 3 அல்லது 6 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுடைய நினைவாற்றல், அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா வார்த்தையாகத்தான் பேசுவாங்களே தவிர அவர்கள் ஒரு கோர்வையாக பேச தெரியாமல் இருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்குவதை நம்ம பார்க்கலாம். 3வது, அந்த குழந்தைகள் பெயரை கூப்பிட்டா திரும்பி பார்க்கறது. அதே போல் அவர்கள் நம்ம பேசும்போது நம்முடைய கண்களை பார்த்து தேவையானவற்றை கேட்பது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் வரதை நம்ம ரொம்ப நல்லா பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மூளை சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு வளர்ச்சியின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியதில் இந்த விண் மதி வள்ளி ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. இன்றைக்கு நம்ம பெரியவர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு 15லிருந்து 25க்கு உட்பட்ட வயதில் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஹார்மோன் மாற்றத்தினால் பார்த்திங்கன்னா மன அமைதியின்மை அல்லது மனச்சோர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஏற்படுவதை பார்க்கலாம். நிறைய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா 10வது படிக்கும்போது நிறைய மதிப்பெண்கள் எடுப்பாங்க. அதே 12வது வரும்போது பார்த்திங்கன்னா அவர்களால் அதிகமாக மதிப்பெண்கள் எடுக்க முடிவதில்லை. இதற்கு காரணம் ஹார்மோன் மாற்றத்தினால் உடலில் மற்றும் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு, ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த விண்மதி வள்ளியுடைய சூரணத்தை ஒரு நாளைக்கு 5 கிராம் அளவுக்கு பிரித்தெடுக்கணும். காலையில் ஒரு 2.5 கிராம், அதாவது ஒரு தேக்கரண்டி, மாலை 2.5 கிராம், அதாவது ஒரு தேக்கரண்டி. அதை எடுத்து தேன் அல்லது நெய் அல்லது உணவுடன் கலந்து தொடர்ந்து கொடுக்கும்போது தேவையற்ற ஹார்மோன் மாற்றங்களால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, அவங்களுடைய மன அமைதி, ரொம்ப குறிப்பாக ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அந்த வயதில் பெரியவர்கள் என்ன உபதேசம் செய்தாலும் அவர்களுக்கு கோபம் வருகின்ற ஒரு சூழல் இருக்கும். அந்த கோபம் படுகின்ற, அதே போல் படிப்பில் அதிகம் கவனமில்லாமல் இருக்கின்ற, அதிகமாக உடல் சோர்வு இருக்கின்ற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கி அவர்களால் இயற்கையான முறையிலேயே மதிப்பெண்கள் அதிகமாக வாங்குவதற்கும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட மனதை ஒருமைப்படுத்தி படிப்பதற்கும் அவர்களுக்கு ரொம்ப உபயோககரமாக இருக்கும்.
இதே போல் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எடுத்திங்கன்னா உடல் சோர்வின் காரணமாகவும் பணி நிமித்தம் காரணமாகவும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவும் மனச்சோர்வு நோய் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இதனால் என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு 42 வயதாகும்போது உயர் ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அல்லது சர்க்கரை சம்பந்தப்பட்ட கோளாறுகள்னு சொல்லி இன்றைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய வியாதிகளுடைய ஒரு துவக்கமாக இந்த மனம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுகிறது. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு ஒரு நாளைக்கு 10 கிராம் அளவுக்கு, அதாவது காலையில் ஒரு பெரிய தேக்கரண்டி அளவுக்கு விண்மதி வள்ளியுடைய வேர் சூரணத்தை, சலித்தெடுக்கப்பட்ட வேர் சூரணத்தை சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் தேனுடன் கலந்து, சர்க்கரை நோய் இருப்பவர்கள் பாலுடன் கலந்து காலை வெறும் வயிற்றிலேயும், அதே போல் இரவு படுப்பதற்கு முன்பு சிறிதளவு பாலில் கலந்து சாப்பிட வேண்டும். ஆண் பெண் இரு பாலருக்குமே இது சிறந்த மருந்து. அவ்வாறு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற ஹார்மோன்களுடைய மாற்றங்கள் அளவு குறைக்கப்பட்டு இயற்கையான முறையிலேயே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த மனச்சோர்வு, மன அழுத்தம், ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போதே அவர்களுக்கு மனச்சோர்வுடைய அளவு அதிகமாக இருக்கும். வேலைக்கு போய் இரவு வரும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் வரும்போது அவர்களுடைய மனச்சோர்வோடு உடல் சோர்வும் கூடி யாராவது வீட்டில் இருக்கவங்க சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கூட அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடியது ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க உடனே கோபப்பட்டு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி தினசரி சண்டை நடக்கக்கூடிய வீடுகள் நிறைய இருக்கிறது. இதற்கு காரணம் உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள், வயதினால் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள் தான். அதே போல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அல்லது குழந்தைகள் அவர்களை விட்டு வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மனச்சோர்வு ஏற்படுகிறது, மன அழுத்தம் ஏற்படுகிறது. அதுவே அவர்களுக்கு ஆங்ஸைட்டி மற்றும் டிப்ரெஷன் சம்பந்தப்பட்ட நோயாக மாறிவிடுகிறது. ஏன்னா அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இதனாலேயே உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுகிறது. இதனாலேயே அவர்கள் 60 வயதுக்கு முன்னாடி இருந்த ஆரோக்கியமற்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இதற்கும் பார்த்திங்கன்னா விண்மதி வள்ளியுடைய சூரணத்தை ஒரு நாளைக்கு 5 கிராம் அளவுக்கு, அதாவது ஒரே ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சிறிதளவு வெந்நீர் அல்லது சிறிதளவு பாலுடன் கலந்து இரவு படுக்கும்போது சாப்பிட வேண்டும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 6லிருந்து 7 மணி நேரம் தூங்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு தூக்கம் இருந்தால்தான் அவர்களுடைய இதயமும் சரி, ஈரலும் சரி, சிறுநீரகமும் சரி, மூளையும் சரி, அதில் ஏற்படுகின்ற தேய்வுத்தன்மையை குறைக்க முடியும். அந்த தேய்வுத்தன்மை குறையும் போது தான் அவர்களுக்கு வயதாவதினால் ஏற்படக்கூடிய இயற்கையான முறையில் ஏற்படுகின்ற நோய்களிலிருந்து நம்மை நாமே தடுத்து கொள்ள முடியும். அதே போல் விண்மதி வள்ளி பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெரிய பெரிய அறுவை சிகிச்சைக்கு பிறகு உடல் தேற்றியாக நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் நிறைய இடங்களில், ஏன் மாடர்ன் மெடிசனில் கூட நிறைய மருத்துவமனைகளில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நோயாளி அல்லது ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஒருவர் ஒரு 3 மாத காலம் 6 மாத காலம் ஒரு அதிகமாக உடல் வெளியேற முடியாத ஒரு சூழலில் இருக்கும்போது அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா மனதளவில் நிறைய டிப்ரெஷன் ஏற்படுகிறது, ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிறது. அந்த மாதிரி ஏற்படும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆன்டி டிப்ரெசன்ஸ்னு சொல்லக்கூடிய மருந்துகளை இன்றைக்கு கொடுக்குறாங்க. அந்த வகையில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஆன்டி டிப்ரெசன்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த விண்மதி வள்ளி தான். எனவே நேர்களே, இந்த விண்மதி வள்ளியை பொறுத்தவரையிலும் அதோடைய வேரானது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, வயதானவர்கள் வரை அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஹார்மோன் மாற்றம் சம்பந்தப்பட்ட மனநோயும் சரி, உடல் நோயையும் சரி தடுக்க வல்லதில் ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக தினசரி உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.